அவன் ரஜினி கமல்னா அங்கே டைரக்டரை பற்றி கவலையே இல்லை. எனக்கு என்னன்னா நான் இருப்பேன், நடி இருந்தாலும் மோகன்ராஜா வந்து என் படம் பற்றி பேசும். கோழையின் கால்கள் ஆனால் இவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். பைத்தியாரத்தனமா இவ்வளவு தூரம் உள்ள வச்சிருந்துருக்கணும். என் பிள்ளைகிட்ட இருந்தது எனக்கே தெரியல. நீ தூவும் பேரும் நானாக இருக்கணும் அந்த ஸ்கிரீன்ல. இன்னொருத்தவங்களுடைய இது கூட பார்த்தா பாரதிராஜா மட்டும்தான் தெரியும். எல்லா நடிகரும் எல்லாத்தையும் என்னதான் பேசுவாங்க, ரைட்டர் விட்டுட்டு என்னதான் பேசுவாங்க. நீரில் கரைந்தே போவதில்லை. தனுசு படம் ஒன்று இருக்கு, அதில் இந்த லவ்வை பற்றி சொல்லுவேன். எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தாத்தா வேணும் அப்படின்னு பசங்க. இப்போ அது மேலே ஒரு பிடிப்பு வந்துருக்கு. பரவாயில்லையே, குழந்தைக்கு கூட தோற்று போகின்றேன். இப்ப நான் ஆச்சரியப்படுறேன். ரெண்டே பேர் தான், ஒன்று இளையராஜா, ஒன்று வைரமுத்து. இளையராஜாவை பொறுத்தளவுக்கு பத்திரம் 16 சிகப்பு ரோஜாக்கள் 3 படம் தான் என்னுடைய கதை. பாக்கியெல்லாம் இரவல் வாங்க. ஆணும் பெண்ணும் இணைந்தால்தான் நல்லா போகணும். ஆணுக்கு ஆணை பிள்ளை பிறகு எனக்கு பிடிக்காது. ஐ லவ் டு டைரக்ட். எப்பவுமே Max Gold, cash for gold. Call 044-4545-4545. சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. V-Care Skin and Hair Clinic in AFT 2.0 treatment. Not just a fix, a future. எப்பவுமே தமிழ் சினிமா இந்த நெப்போட்டிசம் இதை பற்றிலாம் பேசும்போதுல இயக்குனர்கள் என்னப்பா அவங்களுடைய மகள்களையோ ரொம்ப ஈஸியாக சினிமாவில் அறிமுகப்படுத்திடுவாங்க. எல்லாருக்குமே அந்த வாசல் வந்து இவ்வளோ பெருசாக திறந்துருக்குல்லையன்ற மாதிரி சொல்லுவாங்க. இன்னொரு அடுத்த கட்டமாக என்ன தெரியுமா சொல்லுவாங்க, பாரதிராஜா எவ்வளோ ஒரு பெரிய டைரக்டர், அவரோட மகன் அவரோட பெருசாக பண்ண முடியாது. பாக்கியராஜ் எவ்வளோ ஒரு பெரிய டைரக்டர், அவரோட பையன். ஸோ அந்த கம்பேரிசன் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக 2 பெரிய ஜாம்பவான்கள் அவருடைய மகன்கள் வந்து இதுக்கு பலியாகிறாங்களோன்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு மேலே இந்த விஷயம் தொடர்ந்து வந்துட்டே தான் இருக்குது. இப்போ வெளியிலேருந்து பார்க்கும்போது எங்களுக்கே எப்படி இருக்குன்னா, ஒரு டைரக்டர்லாம் தாண்டி ஒரு தந்தையாக உங்களுக்கு அது எப்படி இருக்கும்? என்னடா யாரையும் நான் எவ்வளோ பெரிய ஸ்டார் ஆக்கியிருக்கேன், என் மகனை நல்லா ஸ்டார் ஆக முடியல, அந்த ஒரு விஷயம் இருக்குமா? அது contradict between myself and my son. You want to become a director from the beginning. I want to make him an artist. Right. அவனுக்கு பிடிக்கல. தாஜ்மஹால் நடிக்கும்போது கூட you are wasting, please, I want to direct. I don't know. அப்புறம் போடா, அதனுடைய கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியும். மழையிலையும் வெயிலையும் கஷ்டப்பட்டு அது ஒரு ரணவேதனை டைரக்ஷனுங்கிறது. ஈஸியாக உட்காந்து ஜாலியாக நடித்து சம்பாதிச்சுட்டு போ. அவன் ஒத்துக்கலை. கடைசியில் சுசீந்திரனை ஒரு நாள் சொல்லும், பையன் சொல்கிறது நியாயம் தானே அப்படின்னா, என்ன சுசீந்திரன் என் ஃப்ரெண்டு, இவனும் சொல்கிறானே, இவனு என்ன, சரி பண்ணி பார்ப்போமே. ஆனால் இவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். பைத்தியாரத்தனமாக. அதுக்கப்புறம் படம் பார்த்தப்பட்டாலே தான் சம்திங். இன்ஃபேக்ட் அவரோட இன்டர்வியூ அப்போ அவர் சொல்லியிருந்தாரு, அப்பாவுக்கு முதல்ல என் மேலே ஒரு டவுட் இருந்திருக்கும் போல, இவன் பண்ணுவானா மாட்டான். அந்த முதல் நாள் முடிச்சுட்டு அடுத்த நாள் வந்த உடனே என்னை பார்த்தோன்னே அழுதுட்டாரு, டே மனோஜ் நான் தாண்டா அவனை வேஸ்ட் பண்ணிட்டேன்னு சொல்லும் போது இப்போ அவரோட கண்களும் அதை கலங்கிறத என்னால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ உங்களுக்கு அது எவ்வளோ ஒரு சந்தோஷம் கொடுத்துருக்கோம் சார்? இத்தனை நாளே என் பையன் ஒரு விஷயத்துக்காக போராடிட்டே இருக்கான், இப்போ அவன் ரூட்டை பிடிச்சிட்டான்ப்பா, அந்த மாதிரியா சார்? படம் முடிஞ்சு நான் ஃபுல் காப்பி பார்க்கல, நான் வேறு நடிச்சிருக்கேன். அதுலேயே எனக்கு கொஞ்சம் கான்ட்ராடிக்ட். என்னை போய் இப்படி நடிக்க சொல்லு, அப்படி நடிக்கிறானே, நான் 1000 பேருக்கு நடிக்க சொல்லி கொடுத்துவேன் அப்படின்னு. ஒரு ஒரு கவிதை மாதிரி ஒரு லவ் சொல்ல தெரிஞ்சிருக்க பையனுக்கு எனக்கு ஆச்சரியம். இந்த படம் பார்க்குற வரைக்கும் அவன் மேல் பெரிய எனக்கு மரியாதை இல்லை சார். நல்ல பையன், ஏதோ பண்ணுறான், போய் தொழுது, ஏதோ டயல் பண்ணுறது. படம் அதிர்ஷ்டம் ஆயிடுவேன். இவ்வளவு தூரம் உள்ளே வச்சிருந்துருக்கணும். என் பிள்ளைகிட்ட இருந்ததுன்னு எனக்கே தெரியல. ஸோ ஐ டிட் அ மிஸ்டேக். அவனை தாஜ்மஹால் நடிக்க வச்சா அவன் நடிகனான்னு டைரக்டர் ஆகணும் என்கிட்ட சண்டை போட்டது நியாயம் வந்து ப்ரூஃப் பண்ணிட்டான். திஸ் ஃபில்ம் இஸ் எக்ஸ்ட்ராடினரி லவ் ஸ்டோரி. ஸோ தமிழ் சினிமாவில் இவங்க பின்னாடி இருக்க போர்ட் மாதிரி தான் தமிழ் சினிமாவை மாற்றிய 3 பேருனா பாரதிராஜா, இளையராஜா, வைரமுத்து. ஸோ அந்த காம்பினேஷனை வந்து பின்னாடி அங்கே வச்சுருக்கீங்க. அந்த காம்பினேஷனை யாராலையும் மறக்க முடியாது. அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறமும் உங்கள் மகன் கூட இணைஞ்சிருக்காரு இளையராஜா. ஸோ அது எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் இல்லை உங்களுக்கு? அந்த ஒரு நட்பு இப்போ எப்படி இருக்கு? வைரமுத்து அவரை மட்டும் கொஞ்சம் மிஸ் பண்ணுறீங்களோ? தங்கம் தான்
இளையராஜாவை பொறுத்தளவுக்கு பத்திரமா வந்து தங்கணும். அதை நீங்கள் எப்படி வேணும் அவளுக்கு சாய்ஸ் பண்ணலாம். கிரைம் பண்ணுவான், குடும்ப படத்துக்கு பண்ணுவான், எல்லாம் பண்ணுவான். இளையராஜா இஸ் a வெரி பிக் அசட் ஃபார் தமிழ். வைரமுத்து நான் ஆச்சரியப்பட்டோம் இல்லையா, பாலச்சந்திரனை பார்த்து ஆச்சரியப்பட்டு இங்கே வந்தேன். பாலச்சந்திரன் வந்ததுக்கு பின்னாடி நானும் சினிமா வந்தேன். இப்போ நான் ஆச்சரியப்படுறதில்ல, 2 பேர் தான், ஒன்று இளையராஜா, ஒன்று வைரமுத்து. இளையராஜா எதை தொட்டாலும் அது இசைக்கும். அவன் விரல் நகங்கள்லாம் பேசும். இந்த ஃபிகர் இருக்கே அது விளையாடும். அதுக்கு ஈக்குவலான மியூசிக் டைரக்டர் நான் பார்க்கல. ஓகே. ஆனால் வெளியில் எப்பவுமே சொல்லும்போது இளையராஜா அவருக்கு கொஞ்சம் திமிர் அதிகம்ப்பா, அவருக்கு கொஞ்சம் அகம்பா, அது வேணும். வேணும். நானே சொல்லுவேன், உனக்கு ரொம்ப திமிருடா, பட் அது வேணும். வித்தகர் இல்லைன்னு வச்சுக்க தூக்கி போட்டுருவாங்க. அந்த திமிர் அவர் ஒத்துப்பாரு. அவர் என்ன சொல்லுவார் அது மாதிரி நீங்கள் சொல்லும் போது உனக்கு திமிர் வேணும்? ஆமையா என்ன அப்போ என்ன இல்லை பாட்டு பிரமாதமாக இருக்குன்னு சொல்கிறேன், உனக்கு என்ன சங்கீதம் பற்றி அப்படின்னு கேட்குறே இல்லை. அதை அவனை இன்சல்ட் பண்ணுற மாதிரி. அவனுக்கு சங்கீதம் தெரியல, அதை ரசிக்க தெரிஞ்சால் போதும். சரி 85 படிச்சுட்டா பாட்டு பூரா கேட்க முடியும் நான். அதனால் இப்போ எல்லாம் செய்திடலாம் செய்தது. 2வது அவன் தொழிலில் மன காலையில் 7 மணிக்கு எந்திரிச்சான்னா முழிக்கிறதே 6 மணி வீட்டில் தான் முடியும். அவன் மாதிரி ஒரு நல்ல இசைக்கலைஞனை கண்டுபிடிப்பேன். அதே மாதிரி வைரமுத்து நான் பெரிய கொடுத்து வச்சு இந்த 2 பேரோடு இருந்திருக்கேன். ஓகே. ஸோ உங்களுக்கு அந்த ஒரு சின்ன ஒரு நெருடல் இருந்திருக்குமா சார்? இப்போ கிழக்கு சீமையில் ரஹ்மானை யூஸ் பண்ணும்போது வெளியில் எல்லாமே சொல்லுவாங்கள்ல, பாரதிராஜா வேணும்ட்டு இளையராஜா இது ஆஃப் பண்ணுறதுக்காக தான் ரஹ்மான் கிட்ட போனார் அப்படி சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் ரஹ்மானுக்கே அந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு இது. ஏன்னா அது வரைக்கும் ரஹ்மான் வந்து ஒரு வெஸ்டர்னாக தான் இவர் போடுவார்னு சொன்னதை கிராமத்து சாயலில் மாற்றி காமிச்சார். ஸோ இது 2 பேருக்கும் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு முதல்ல இளையராஜாவை தாண்டி ரஹ்மான் கூட ஒர்க் பண்ணும்போது? நான் ரஹ்மான்கிட்ட வேலை செய்யும்போது ரஹ்மான் வந்து இளையராஜாவை எனக்கு தெரிஞ்சதுனால அவன் சாதாரணமாக இருந்தான். படம் இவர் எனக்கு புதுசு. யார்? ரஹ்மான். அவன் சவுண்டில் கேட்கும்போது வித்தியாசமாக இருக்கும். யூஸ்வலாக கேட்ட தமிழ் சவுண்ட் இருக்காது. தமிழ் படத்துடைய கருத்தமாக கிழக்கு சீமையில் இது 2 இளையராஜா பண்ணியிருந்தால் இப்படி பண்ணியிருப்பான், ஐயோ இப்படி பண்ணியிருந்தேன், இப்படி தான் பார்த்துட்டு யோசிப்பேன். இதவே இளையராஜா பண்ணியிருந்தால் அதனுடைய கலர் வேறு, பட் இதனுடைய கலர் வேறு. ரஹ்மான் வெஸ்டர்னைஸ்ட் பண்ணுறது தான் பக்கா தமிழ் இசை கொடுத்துக்கணும். கருத்த பவனி கிழக்கு பேக்ரவுண்ட் போத் ஆர் கிரேட். ஓகே. ஸோ உங்களால் மறக்க முடியாத ஒரு இளையராஜா பாடல், எனக்கு கொடுத்ததிலே பெஸ்ட்டான இளையராஜா பாடல், பெஸ்ட்டான ரஹ்மான் பாடலாம் என்ன சொல்லுவீங்க? உங்களுக்கு ரொம்ப மனசுக்கு நெருக்கமான அது வந்து எந்த பாட்டையும் அவங்க அதை குறை சொல்ல மாட்டேன் சார். பேக்ரவுண்டு மியூசிக்கு சரி. 2 பேரும் எனக்கு படம் பார்த்தேன்னா சைலண்ட் விட்டுருப்பேன். இங்கே என்ன பண்ண போகிறான்னு பார்த்தா நம்ம என்ன நினைக்கிறோம் அதுக்கு மேலே படத்தை பேச வச்சிடும். அதேமாதிரி ரஹ்மானுக்கெல்லாம் இந்த கருத்தை ஒத்து வருமானு யோசிப்பேன். ஆனால் சாங்ஸ் வில்லேஜ் அப்படி பண்ணியிருப்பான். பேக்ரவுண்ட் மியூசிக் 2 பேரையும் இனம் போட முடியாது. இப்போ நீங்கள் நிறைய எல்லா நடிகைகளுக்கும் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அந்த ஒரு பேர் வைப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு அது பிரியாமணிலேருந்து தான் கட்டாச்சுன்னு நினைக்கிறேன். அவங்க பேர் மட்டும் நீங்கள் வைக்கலன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் யாருக்குமே பெருசாக பேர் வைக்கலையா? என்ன காரணம்? யாரோ பெற்ற பிள்ளை பேர் வைக்க நான் யாருக்கு கேள்வி ஒன்று எனக்கு எழுந்துச்சு. அவங்க இயல்பு பேரே போடுது. விஜயலட்சுமி ராதா பேர் வேறு, விஜயசாமி எல்லாரும் பேரையும் மாற்றணும். அவங்க அப்பா அத்தா கோயிலில் வச்சு பேர் வச்சுருப்பாங்க காது ஊற்றி. நம்மளுக்கு எவ்வளோ திமிரம் தான் மாற்றணும்னா சினிமா ஏதோ தோணுச்சு. பிரியமணி அவங்களும் வந்து கேட்டிருப்பாங்களே பேர் மாற்றுங்க சார், என் பேரை மாற்றுங்கன்னு மாற்றுங்க எல்லாரும் கேட்பாங்க. மாட்டேன் ரேகாவுக்கு அப்புறம் நிறுத்திக்கிட்டேன். ஏதோ சாரி நான் அவனுக்கு பேர் வைக்க மாட்டேன். ஆனால் எங்கிட்ட சுசிக்காதான் நீங்கள் பேர் வைங்கப்பா, இந்த 2 பொண்ணுல இந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒரு பேர் வைங்க. இதை நான் பேரே வச்சதில்லடா, மறந்துட்டேன்டா, விட்டுட்டேன், சும்மா 6ல் வைங்கன்னா அவனுக்கு ஒரு சென்டிமெண்ட் இருக்கு பாரு. அப்படிதான் ரக்ஷான்மைன்ட்டு போயிட்டேன்.
படம் பாரு நல்ல வேலை பேரை காப்பாற்றிட்டா விச்சுட்டான். ஸோ நீங்கள் உண்மையில அந்த டைமில் ஹாலிவுட் படம்லாம் நிறைய பார்ப்பீங்களா? ஏன்னா இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா தமிழ் சினிமாவில் கதைகளுக்கு பஞ்சமாகி மற்ற லாங்குவேஜில் இருந்து படங்கள் எடுக்கிறாங்க. பேன் இண்டியா ஃபிலிம்னு சொல்லிட்டு மற்ற இதில் இப்போ நீங்கள் சிவப்ரோஜாக்கள் பண்ணுறீங்க, நீங்கள் நினச்சா அதே கூட டப் பண்ணி பண்ண முடியும். ஆனால் நீங்கள் திரும்ப ரெட் ரோஸ்ன்னு திரும்ப பாலிவுட்லேருந்து எடுக்கிறீங்க. ஸோ அதுக்கான ஒரு மெனக்கடல் இருக்கலாம். ஆனால் இப்போ அந்த மெனக்கடல் கம்மியாயிடுச்சோ, ஒரே படத்தில் மொத்தமாக எழுதிடணும். இது எல்லாத்தையும் தானே உங்ககிட்ட நான் ஆச்சரியப்படுற விஷயம். நீங்கள் வந்து ஸ்க்ரீன் பிளே இப்போ மணிவண்ணன் சாரோட படத்தை நீங்கள் டைரக்ட் பண்ணுவீங்க, கதைகள் இன்னொருத்தங்க ஒன்று. ஆனால் இப்போ வந்து டேரக்டர்ஸ் அது ஒரு கௌரவமாக நினைக்கிறாங்களோ, ஸ்க்ரீன் பிளே, டைலாக், டைரக்ஷன் 3மே போட்டால் தான் நான் டேரக்டர் அப்படி மாறிடுச்சா சார்? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த வரைக்கும் எனக்கு எத்தனை கதை இருக்கு? 16 வள்ளி, சிவப்ரோஜாக்கள், இன்னொரு 3 படம் தான் என்னுடைய கதை. பாக்கியெல்லாம் இரவல் வாங்குவேன். ஏன்னா அங்கேருந்து சேர்றது வேறு. இது ஆணும் பெண்ணும் இணைந்தால்தான் நல்லா போவான். ஆணுக்கு ஆணை பிள்ளை போடுறது எனக்கு பிடிக்காது. அது மாதிரி கதையை நான் வெளியே இருந்து வாங்குறதில்ல தான் ஆர் செல்வராஜ், கலைமணி, இந்த மாதிரி ரைட்டர்ஸ் என்னை சுற்றி இருந்தாங்க. அவங்க இருந்து வாங்கிக்கிட்டு அதை நான் பிரபலப்படுத்தும் போது அங்கே டைரக்டரே காணாம, இது ரைட்டர் காணாமல் போயிடும். மேலே நான் ஆக்கிரமிச்சிருவேன், ஃபுல்லாக ஆக்கிரமிச்சிருவேன். ஸோ ரைட்டரை பார்க்கும்போது அவனு இன்னைக்கு வரைக்கும் அதுதான். அதில் ஐ லவ் டு டைரக்ட். எப்பவுமே இன்னொருத்தன் கதையை வாங்கி அதை டைரக்ட் பண்ணுறதில் ஒரு சுகம் இருக்குது. ஓகே. ஏன்னா இப்போ உங்களே கூட சொல்லியிருப்பாங்களா சார், ஒரு 16 வயது நிலை கிழக்கே போகும் ரயில் முடிச்சிட்ட பிறகு ஒரு முத்திரை கொடுத்துருப்பாங்க, இவர் வந்து கிராமிய சாயலில் தான் எடுப்பார்னு சொல்லும் போது நீங்கள் சிகப்ரோஜாக்கள் எடுக்கிறீங்க. இது ஒரு பக்கம் இருக்குது. இப்போ இருக்க கரண்ட் இந்த 2023 ட்ரெண்ட் எடுக்கலாமே. ஒரு பெரிய படம் பயங்கரமாக ஹிட் ஆகுதுன்னா அந்த படத்துக்கு என்ன தேவைன்னா பெரிய நடிகர்கள் தேவை, ஒரு 300 கோடி ரூபா பட்ஜெட் தேவை, கிட்டத்தட்ட ஒரு 4 லாங்குவேஜ் ரிலீஸ் பண்ணணும், அந்த படம் ஒரு 1000 கோடி கலெக்ட் பண்ணணும். இதெல்லாம் பண்ணாதான் பெரிய படம்ன்ற ஒரு முத்திரை கொடுத்துருக்காங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எந்த அளவுக்கு சினிமா மாறி இருக்கு? இப்பயும் ஒரு 2 கோடி 3 கோடியில் படம் எடுத்தா போகுமா, ஓடுமா? என்னால முடியும் சார். நான் 70 லட்சம் ரூபாயில் ஒரு படம் எடுத்து காட்டுறேன்னு சொல்லுவேன். இப்போ எல்லாம் தே ஆர் ஸ்பெண்டிங் மணி லைக் எனிதிங் பிக் ஸ்டார். நான் பிக் ஸ்டார் போட்டு படம் எடுத்ததெல்லாம் பார்த்ததில்ல. நானாக இருக்கணும் அந்த ஸ்க்ரீனில். இன்னொருத்தவங்களுடைய இது கூட பார்த்தா பாரதிராஜா மட்டும்தான் தெரியும். எல்லா நடிகரை வாங்க எல்லாரும் என்ன தான் பேசுவாங்க, ரைட்டர் விட்டுட்டு என்ன தான் பேசுவாங்க. ஹோய் ஐ ஆக்குபைடு த ஹோல் திங். எல்லாத்துக்குள்ளேயும் வாழ்கிறேன், ரைட்டர் கூட வாழ்கிறேன், நடிகை கூட வாழ்கிறேன், எல்லா டைமென்ஷன் இங்கே ஏற்றுக்கிறேன். சார், ஒரு நேர்காணலில் இயக்குனர் அருண் மாதேஸ்வரன் ஒரு விஷயம் சொல்லியிருப்பார், பாரதி ராஜாவின் முகச்சுருக்கங்கள் சொல்லாத கதையாக நான் சொல்லிட போகிறேன்னு. எனக்கு ரொம்ப நாளாக இருக்க ஒரு கேள்வி என்னென்னா, 2004 மணிரத்னம் சார் ஆயுத எழுத்தில் ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு கேரக்டர் பண்ணுறீங்க. தமிழ் சினிமா அவங்கள ஒரு நடிகராக இன்னும் கொஞ்சம் பயன்படுத்திருக்கலாமா அப்போது, இல்லை நீங்கள் தவிர்த்துக்கிட்டீங்களா? இல்லை பெருசாக எனக்கு வேண்டாம்ப்பா, நான் இயக்குனராக இருக்கேன், இயக்குனராகவே இருக்கேன், நான் இங்கே நடிக்கிறதுக்காக வந்தேன். அதுக்கப்புறம் வந்து இயக்குனர் ஆகிட்டேன். என் நண்பன் நிவாஸ் கேமராமேன், அவன் ப்ரெஸ் பண்ணி அவனுக்கு சொந்தம் படாது கல்லுக்குள்ளீரம் நீ நடிச்சான்னா சரி, இவ்வளவு நெருக்கமாக அவன் நடிப்புன்னு அதில் நடித்தேன். அதோட பெரிய எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பொதுவாக இதில் என்னென்னா, நடிப்பதற்கு மிக அழகிய முகம் தேவைப்படும், நல்ல மூக்கு, பெரிய கண், கருள், ஜெமினி கணேசன் மாதிரி. ஸோ ஐ டோன்ட் நோ ஆக்ட். அப்போ தான் மண்டதனம் தான். யூ வாண்ட் பி, ஏதாவது அரசியலுக்கு போக போகிறீங்களா? என்ன விஷயம் இல்லை, அப்படி போகிறதா இருந்தால் நான் வேற ஒரு ஐடியா இருக்கேன். அப்படி போகலன்னா நான் ஒரு கேரக்டர் பண்ணுறீங்க நீங்கள் என் படத்தில், என்ன பண்ணி இப்படி கேட்குற? He gave me a very big amount. I am sorry. நீ நன்மை, அதனால் ஒரு பெரிய நான் ரசிக்கிற ஒரு கலைஞன் சொல்லிட்டேன். உனக்கெல்லாம் நீ பண்ணேன் அதில் அரசியல்வாதியா. அதுக்கப்புறம் பெரிய நடிக்கணுங்கிற தாட் இல்லை. இல்லாமல் இருந்தவனுக்கு திடீர்னு இவன் என்ன குரங்கு பொம்மையா? ஆமாம் குரங்கு பொம்மை. ஆனால் அதுக்கு முன்னாடி ரெட்டச்சுழி நடிச்சிருப்பேன், அது கூட ஓகே, பாலச்சந்தர் சார் நடிக்கிறேங்க, அது வேற ஒரு கதையில். ரெட்டச்சுழி எல்லாம் என் படத்துலேயே நான் கனவு சேர்க்கறது இல்லை.
ஏன்னா அது எனக்கு உடன்பாடு இல்லை. ஓ அந்த படத்துலேயும் சரி கேரக்டர் அவனை பற்றி பேசக்கூடாது. 2 பேருமே இல்லை. ஆமாம், பாலச்சந்தரும் இல்லை, டைரக்டர் தாமிராவும் இல்லை. விருப்பம் இல்லாமல் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது. நட்புக்காக வேண்டி செய்யுது, அது நட்புக்காக பண்ணது பாலச்சந்தர் எனக்கு. அதுக்கப்புறம் அவங்க மன்றத்துக்கு பண்ணிட்டேன். அப்புறம் எனக்கு பெரிய நடிக்கணும்னு தோணலை. கௌதம் மேனன் கூட உங்ககிட்ட சொல்லியிருப்பார்ல, அவரோட பசங்க உங்ககிட்ட சொல்கிறாங்களாம், ஹூஸ் தட், அவர் சூப்பராக நடிக்கிறாரு திருச்சிற்றம்பலம் படம் பார்த்துட்டு. ஸோ இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்து டைரக்டரை தாண்டி நடிகராக அவங்கள கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. பயங்கரம் அவங்களுடைய தாத்தாவோ ஒரு அங்கிளாவோ ஏற்றுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஐ எம் வெரி ஹாப்பி. எனக்கு அந்த படத்தை பார்த்துருக்கேன். ஒரு படம் சினிமா என்னை பொறுத்தளவு. பட் வேற இங்கோ குழந்தையோட தாத்தா திரும்பி பார்த்தா நீங்கள் அவங்க படத்தில் ரசித்த விஷயங்களை எல்லாம் சின்ன பிள்ளைக்கு சொல்லும்போது சந்தோஷமாகுங்க. ஆமாம், தனுஷ் படம் ஒன்று இருக்குது, அதில் இந்த லவ்வை பற்றி சொல்லுவேன். எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தாத்தா வேணும் அப்படின்னு பசங்க. ஸோ இப்போ அது மேலே ஒரு பிடிப்பு வந்திருக்கு. பரவாயில்லையே, குழந்தைக்கு கூட என்னை தெரிய வைக்குது. சரி சார், இப்போ நீங்கள் கூட சொன்னீங்களா, என்னோட மகன் வந்து டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்றான், ஆனால் நான் வந்து என் மகனை ஆக்டராக மாற்றுறேன். என்ன காரணம்னா டைரக்ஷன் ஒரே தொல்லைப்பா, நிறைய வேலையை இழுத்து போட்டு செய்யணும்னு. ஆனால் இப்போது ஹீரோஸ் பார்க்கும்போது இப்போ கமலஹாசனாக இருக்கட்டும், ரஜினியாக இருக்கட்டும், இப்போயே தமிழ் சினிமாவோட அதிக கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஜெயிலர் விக்ரம், அவங்க ஒரு 40 வருஷம் இந்த லெகசியை பண்ணிட்டு வருவாங்க. ஆனால் டைரக்டர்ஸ்ன்னு வரும்போது அது ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி புது இயக்குநர்கள் மாறிட்டே வருவாங்க. அது காலத்தின் கட்டாயம், அந்த டிசைனே அப்படி தானே. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? டைரக்டர்ஸால் அது ஒரு 40 வருஷம் ஒரு 45 வருஷம் அப்படி அது விடாமல் பிடிக்க முடியாது சார். அது என்ன ஆகுதுன்னா, ரசிகர்கள் பாவம், அவன் ரஜினி கமல்னா அங்கே டைரக்டரை பற்றி கவலையே இல்லை. நீங்கள் வந்து டைரக்ஷன் பிரபாவம் பேசிட்டு வர மாட்டான். அப்படி வாத்தியார் பிச்சுட்டார்லேருந்து அதை தான் பேசிகிட்டு இருப்போம். ஸோ அவங்க நெஞ்சில் உட்காந்துட்டாங்க. இந்த பிக் ஸ்டார்ஸ் சிட் இந்த ஒரு பாவமான நெஞ்சுக்குள்ளே உட்காந்துட்டாங்க. ஸோ டைரக்டர் காணாமல் போயிடுறான். எனக்கு என்னென்னா, நான் இருப்பேன், நடி இருந்தாலும் பாரதிராஜான்னு என் படம் பற்றி பேசணும். இது ரஜினி படம், இது கமல் படம்னு பேசுகிறது எனக்கு ஆகும். இவரை வச்சு படம் பண்ணால் கூட என்னமோ பேசணும், ரஜினியை பற்றி பேசணும். ரஜினி நல்ல, பட் பாரதிராஜா படம் தான் பண்ணணும். பாரதிராஜாவின் கூடி பிறகு தான் பாரதிராஜாவின் கைதியின் டைரி, பாரதிராஜாவின் சிங்கப்பூர்வஜாக்கள் அப்படி தான் வரணும். கமலஹாசன் சிங்கப்பூர்வஜாக்கள் வரணும். அதனால தான் வெரி பிகினிங்கே டைட்டில்லே போடுவேன், 16 வயதில் யார் ஆர்டிஸ்ட் பேர் போடுவோம். பாரதிராஜாவின் 16 வயதிலே பரட்டை சப்பாளி இப்படி தான் போட்டிருப்பேன். அவங்க பேர் ஆர்டிஸ்ட் பேரே இருக்காது, சிறிய பேர் இருக்காது. டைட்டில் சொல்லிட்டேன், டைட்டில் கார்டில் உங்கள் பேர் வராது. வெரி பிகினிங்க. கமல்கிட்டையும் சொன்னேன், ரஜினிக்கு சொன்னேன், ஸ்ரீதேவிக்கு சொன்னேன். எங்களுக்கு அதை பற்றி கவலை. அதனால் பரட்டை வருவார் உன் கேரக்டர், மயில் வரும், சப்பாடி வருவான், கமலஹாசன் வரமாட்டான், ரஜினி வரமாட்டான்னு ஒத்துக்கிட்டான் பெருந்தன்மையோட. இப்போ என்ன ஒத்துக்க மாட்டான். ஓகே 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 ஆல் இட் அண்ட் ஃபேண்டாஸ்டிக் சார். ஸோ இவ்வளோ வருஷமாக வந்து எங்களை ஒரு இயக்குனராக கட்டி போட்டிருந்தீங்க, நான் திரும்ப நீங்கள் நடிகராகவும் கட்டி போட்டு ஆரம்பிச்சிருக்கீங்க. முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுடைய சுருக்கங்கள் 1000 கதைகள் சொல்லும். ஸோ தொடர்ந்து எங்களுக்கு கதைகள் சொல்லிகிட்டே இருங்க. நேரத்துக்கு மிகப்பெரிய நன்றிகள். ரொம்ப நன்றி. இதை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. எனக்கு என்ன ஆதரவை கொடுத்திருப்பீர்களோ, என்னை எப்படி வளர்த்தீங்களோ அப்படி என் பிள்ளையை வளர்த்துறேன். Deepavali collection Kodi, Magachiyum Kodi. The Chennai Silks. Let the celebrations begin. Embrace the new era of learning 5D. Ariza, shirts and trousers. Max Gold, cash for gold. Call 044 4545 4545. சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. We Care Skin and Hair Clinic in AFT 2.0 treatment, not just a fix, a future.